திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடை வாடகை தொகையை கேட்ட கடை உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிக்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். என்ன நடந்தது? இந்த சம்பவத்தின் முழு பின்னணி விவரிங்க. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் அருகே கடை வாடகை தொகையை கேட்ட உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் பாண்டியராஜன். இவருக்கு திண்டுக்கல் திருச்சி சாலையில் கறிக்கடை ஒன்று உள்ளது. இந்த கறிக்கடையை பாண்டியராஜன் தனது உறவினரான நாகபாண்டி என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். நாகபாண்டியன் கடந்த 5 வருடங்களாக கடை வாடகை தொகையை கொடுக்காமல் இருந்து வந்துள்ளார். எனவே கடையை காலி செய்யுமாறு பாண்டியராஜன் நாகபாண்டியிடம் பலமுறை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக பாண்டியராஜன் காவல் நிலையத்தில் நாகபாண்டியன் மீது புகார் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பாண்டியராஜன் குடும்பத்தினர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வெடிச்சத்தம் கேட்டது. வெடிச்சத்தம் கேட்ட பகுதியில் சமையலறை பக்கம் சென்று பார்த்தபோது சமையலறை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை அறிந்தார். இதனையடுத்து சமையலறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் கேட் முன்பு ஒரு பெட்ரோல் ஊற்றி நாட்டு வெடியை வீசியதில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது தெரிய வந்தது. அப்போது அங்கு எதிரில் நாகபாண்டியன் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. நாகபாண்டியன் கையில் இரும்பு கம்பியை காட்டி உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று கூறி தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து பாண்டியராஜன் திண்டுக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.